ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். வீட்டில் நேத்திக்கு தோசை சுட்ட மாவில் மீத மாவு, அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, இட்லி மாவு, தோசை மாவு, அதில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் மாவு மட்டும் இருந்தால் போதும், இல்லாட்டா 1 டம்ளர் மாவு கூட போதும். அது வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாவில் கொஞ்சமாக ரவை, ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் வந்து கோதுமை மாவு, 1 டம்ளர் வந்து ரவை போட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அதாவது வீட்டில் இந்த கடையில எல்லாம் வந்து போண்டா செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போண்டா பதம் இதில் சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. இதை வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரவை வந்து போட்டோன்னே ரவை, அப்புறம் வந்து சுகருக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து கலந்துக்கலாம். சீனி வந்து சேர்க்கக்கூடாது, அது கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைகள எல்லாம் வந்து இந்த சர்க்கரை போண்டா இருக்குது பார்த்தீங்களா, இனிப்பு போண்டா, அதுக்கு வந்து சீனி தான் வந்து போடுறாங்க. அதுதான் அந்த டேஸ்ட் வருது. ஆனால் நம்மளோட விருப்பம் நாட்டு சர்க்கரை இல்லாட்ட வெல்லம் இனி ஒன்று வந்து போட்டுக்கலாம். ஆனால் அந்த சீனியில் தான் அந்த டேஸ்ட் வருது. வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ கேசரியிலலாம் வந்து அதுதானே வந்து போடுறாங்க, சீனி தானே போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் வந்து ஆப்ஷன் வந்து போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போடுங்க, செம்மையாக இருக்கும். அந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே ரெடி ஆயிரும். அப்படி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த ரவைக்காக ஊற வச்சுருங்க. இந்த குவான்டிட்டி போதும். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பழைய தோசை மாவு, அதாவது நேத்திக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா காலையில், இல்லாட்டா நைட்டு எக்ஸ்ட்ரா அந்த மிஞ்சும் பாருங்கள், அந்த 1 டம்ளர் மாவு, தோசை மாவு, அதை எடுத்துக்கிட்டு அதில் 2 டம்ளர் வந்து கோதுமை மாவு, 1 டம்ளர் ரவை, அதோட 1 டம்ளர் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இன்னொன்று அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு அந்த ரவை ஊறுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ரவை நல்லா ஊறிடும். இந்த பதத்துக்கு இந்த நம்ம வந்து இதெல்லாம் சப்பாத்திக்கெலாம் மாவு பிணையும் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் நெகில் வந்து இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றியே பிணைங்க. ஏன்னா ரவை ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரவை ஊற ஊற உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கா, எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்கெலாம் வந்து எங்கள் வீட்டு குட்டியால் வந்து எங்கள் போண்டாவை காணன்னு தேடி வந்திருக்காரு. கேட்டுக்கோங்கப்பா, வெயிலில் கஷ்டப்படுறோமா, அதனால எனக்கு அப்பளம் கொடுத்துட்டு போகிறாரு. எங்கே சுத்தமாக அப்பளத்தை வச்சுட்டு போகிறான் பார். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய போண்டாவுடைய இதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு தான், இவ்வளோண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு மாவு எடுத்தால் போதும். எவ்வளோ வந்து புஷ்டியாக வருது பாருங்களேன் போண்டா பாருங்கள். கண்டிப்பாக வந்து கடைகளெல்லாம் வந்து சோடா மாவு வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் வரணுன்னா கண்டிப்பாக சோடா மாவு சேர்த்து ஆகணும். இப்போ பாருங்களேன், இவ்வளோண்டு தான் மாவு எடுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோண்டு மாவு எடுத்துகிட்டு, அதாவது இப்போ ஒரு இட்லிக்கு வந்து எவ்வளோ மாவு ஊற்றுவோம் அந்தளவுக்கு இல்லாத, அதில் ஒரு பாதி மாவு, இட்லி பதத்தில் ஒரு இட்லிக்கு ஊற்றுற மாவில் பாதி மாவு எடுத்துக்கிட்டால் போதும். சும்மா நம்ம கைக்கில் அப்படி எடுத்தால் போதும். பக்கத்தில் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, இப்படி தண்ணி. இது ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்படி வந்து பாருங்களேன், இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் இப்படி பாருங்கள், இதில் இப்படி வந்து போட்டுறணும். போட்டோமா, போட்டுட்டு இது வந்து எதுக்காக அந்த தண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, இங்கே பாருங்களேன், இந்த தண்ணி இப்படி கையை நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த போண்டாவுக்கு நீங்கள் எடுக்கிறப்போ கை வந்து உங்களுக்கு மாவு வந்து பிடிக்காது, ஈஸியாக வரும். இங்கே பாருங்களேன், ஈஸியாக வந்து நம்ம போடலாம். அடுத்து ஒரு 2 டைம் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு கையில் உங்களுக்கு வலிக்கிக்கிட்டு தண்ணி தொட்டிங்கன்னு வச்சுக்கலாம், கையில் வலிக்கிக்கிட்டு ஓடும் அப்படியே அந்த இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், காலையில் சண்டே ஸ்பெஷல். நம்ம கடையில எல்லாம் போண்டா வாங்குகிறோம் இல்லையா, ஒரு போண்டா எவ்வளோ விற்கிது, அதுக்கு நம்ம வந்து இப்படி பசங்களுக்கு ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலையே காசும் மிச்சம், வீட்டில் செஞ்சவங்கிற ஒரு இதுவும் மிச்சம். பாருங்கள், சும்மா நான் குட்டி குட்டியாக தான் வந்து போடுவேன். பாருங்கள், அழகாக வரும். எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்களேன். நீங்கள் டக்குன்னு வந்து போடலாம். நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இதாகுது. பாருங்கள், டக்குன்னு போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே வந்து தண்ணியை தொட்டு எடுத்தீங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து தண்ணியை தொடாமல் எடுத்துடுறேன். உங்களுக்கு தனியாக வந்து பிரிஞ்சு வரணும், இப்படி கையில் சிலவங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒட்டிக்கிட்டே வச்சுக்கோங்களேன், கடுப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்படி தண்ணியில் கை வச்சுட்டு அப்படியே தண்ணி கொஞ்சம் சும்மா அப்படியே ஃபுல்லாக தண்ணியோடு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அப்படியே பாருங்கள் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் இந்த கேப்பெல்லாம் அப்படியே சுற்றி போடுங்க. எண்ணெயை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடுறப்ப சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா
அப்புறம் வந்து போட்டிங்கன்னொடனே நீங்கள் மெதுவாக போடுறப்ப கருகிரும், வந்து போண்டா கருகிரும். ஸோ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஃபுல்லாக போட்டுருவீங்க பார்த்தீங்களா, சட்டி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா வந்து எண்ணெய் பிடிக்கும், நிறையா எண்ணெயை இழுக்கும். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1 லிட்டருக்கிட்ட ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தாராளமாக போட்டு எடுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சுட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இவ்வளோ தான் இந்த இதில் போட முடிஞ்சிருக்கு. வீட்டில் இங்கே பாருங்கள், எங்கள் கிச்சனுக்கு வெளியில், மாடியில் தான் கிச்சன் இருக்குது, கிச்சனுக்கு வெளியில் பாருங்கள் முருங்கை மரம். இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வீட்டில் பறிக்காமல் போட்டோமா, விதைக்காக வந்து போட்டிருக்கோம். முத்திருச்சு, வந்து பயங்கரமாக சூப்பராக காய்க்கும். அது முருங்கைக்காய் நிறையா, கிட்டத்தட்ட ஒரு 200 முருங்கைக்காய்க்கு நாங்கள் பறிச்சிட்டோம். அதில் வந்து இந்த பெரிய முருங்கைக்காயெல்லாம் வந்து சும்மா விதைக்காக இருக்கட்டும்னு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் பக்கத்தில் பார்த்திங்களா கொடிக்காய் மரம். கொடிக்காய் வந்து பழுத்துருக்கு, ஆனால் பறிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இங்கே பாருங்கள், பழுத்த கொடிக்காய் இங்கே தொங்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அழகா. இதெல்லாம் இவ்வளோ பெரிய இது தெரியுமா, கொடிக்காய் புளிலாம் எங்கள் மாடியில் தான் இருக்குது. பழுத்துருக்கு, காலையிலே பறிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுக்கெல்லாம் என்ன வேலையை பார்த்துட்ருக்கோம். வெயில் ஆகிடுச்சா, 7 மணி 6 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது. நின்று பறிக்கிறதுக்கு இது ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா இருக்குது. மேலெல்லாம் இருக்கா, கம்பு வச்சு பாருங்கள், மேலெல்லாம் நிறையா பழுத்து கிடக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே காஞ்சி விழுந்துடும். இந்த பாருங்களேன், இதெல்லாம் காஞ்சி ஏற்கனவே வந்து பழுத்து காஞ்சி விழுந்துருச்சு. இந்த பாருங்கள், நிறையா காஞ்சி விழுந்துருச்சு. சீக்கிரம் பறிக்கணும் அதை. அதே மாதிரி எங்களுடைய மாமரத்துலேயும் நிறைய இந்த தடவை பாருங்கள் பிஞ்சு பயங்கர சூப்பராக விட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல, பிஞ்சு பாருங்கம்மா, பிஞ்சு. பார்த்தீங்களா, இதோட எங்கள் சன்னல் வழியாக உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. எங்கள் வீட்டில் மரம் வச்சதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. நிறைய இதில் குருவிகள் வந்து வரும். இந்த சன்னல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இந்த வண்டுலாம் தெரியுமா, அந்த கருப்பு வண்டு இருக்குது தெரியுமா, கொம்பு வண்டு, தும்பி வண்டா என்னமோ வண்டு சொல்லுவாங்களே, கருப்பு கலரில் கருவண்டு பெருசாக இருக்கும் பாருங்க, அது இந்த மாங்காய்க்குள்ளே தானே இருக்கும். இது வந்து இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இந்த பூத்தோடனே என்ன பண்ணுன்னா, இந்த வண்டெல்லாம் அந்த மரத்துக்கு தேடி வரும். மாமரத்தில் தான் இந்த அதிகமாக வண்டு இருக்கும் தெரியுமா, கொட்டைக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா பெரிய வண்டு, அந்த வண்டு இதில் தான் இருக்கும். இது என்னென்னா, இந்த மரத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்து இந்த ஜன்னல் வழியாக வருமா, வெளியில் எங்களுக்கு ஓப்பன் இருக்குது. இந்த பாருங்களேன், இதில் அப்படி ஓப்பன் இருக்குது. இது வழியாக வந்துட்டு என்ன பண்ணுன்னா, இங்கே வர்றப்போ இது வந்து உள்ள மரத்துக்கு போகிறதுக்காக இங்கே வருவாங்க. வந்துட்டு முட்டி பார்த்துட்டு, இது வந்து இந்த இருக்குது பாருங்களா, முட்டி பார்த்துட்டு இது கண்ணாடின்னு தெரியாமல் முட்டி கீழே வந்து செத்து போயிடும். நிறைய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வண்டு செத்து போய் கிடக்கும். கண்ணாடி, இது வந்து கண்ணாடின்னு தெரியாத, அது வந்து முட்டி கீழே வந்து விழுந்திருக்கும். இப்போ வாங்க நம்மளோட வந்து போண்டா பார்த்துங்க, ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டே வெந்துட்டுருக்கு. இப்போது அந்த உள்பக்கம் வந்து ஒயிட்டாக இருக்குது, அது வந்தவுடனே இப்போ எடுத்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், போண்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸ் தான். இப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன்லேயே எடுத்துருங்க. ஒரே இதில் அப்படியே எடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். எண்ணெயே பிடிக்காது பார்த்துக்கோங்க, இது எண்ணெயே பிடிக்காது. வீட்டில் இது கடையில் எப்படி இருக்குமோ அதோடய நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செய்கிறது எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு சாப்பிட்லாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு, இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து எனக்கு இந்த பாத்திரம் தான் இருக்கா, சரி அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வந்து பேப்பர் கிடைக்கல எனக்கு, நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, மீத இருந்த எண்ணெயை வந்து ஃபில்ட்ராகி எடுத்துரும். பாருங்க, சூப்பர் போண்டா சூப்பராக இருக்கும். இது நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மாவு போடலாம். இருந்துச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுதா, அதனால் என்ன பண்ணிக்கலாம், தண்ணியில் கொஞ்சம் அப்படி கையை டிப் பண்ணிட்டு இப்படி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், அவ்வளோதான். திரும்ப எடுத்துகிட்டு
அவ்வளோதான், 2 செகண்ட்லேயே போட்டுடலாம். நான் வந்து பரமக்குடி, எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து அந்த இனிப்பு போண்டா வந்து நிறையா வந்து இந்த சைடு வந்து சேல் வந்து நிறையா இருக்கும். அந்த டீ கடையிலலாம் காலையில் எந்திரிச்சோடனே எங்கள் அப்பா வந்துட்டு கடைக்கு போயிடுவாங்களா, 4 மணிக்கெலாம் வந்து எங்கள் அப்பா வந்துடுவாங்க வீட்டுக்கு. திரும்ப வர்றப்போ டீ கடையெல்லாம் 4 மணிக்கெலாம் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் பாருங்க. 5 மணிக்கெலாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவாங்க. வர்றப்போ இந்த போண்டாவோட வருவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பரமக்குடி சைடு வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக வந்து எல்லாருமே வாங்குவாங்க. டீ கடை போண்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சு இதை வந்து காட்டினா தான் நாங்கள் எந்திரிப்போம். சின்ன பிள்ளையில 90s கிட்ஸுக்குலாம் தெரியும் அதோடைய இது. 2வது இது போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் போண்டாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அப்போ வந்து வீடியோ எடுக்கணும்னு கருக விட்டுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனோடனே போண்டாவை எடுத்துடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு வந்து போண்டா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் இங்கே பாருங்கள், சுட்டு போட்டோடனே எங்கள் ஆள் எடுக்க வந்தாச்சு. சுடுது அப்படியே எடுத்துட்டு போ. நல்லாயிருக்கும். ஓகே போ, போய் சாப்பிடு. இப்போ இதை பாருங்கள், இப்படி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும், திருப்பி விடணும், இல்லாட்டா வந்து கருகிடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் சரியாக வந்து போட்டோன்னே, நம்ம மாவு போட்டோன்னே வந்து சூடாக இருந்தாலும் இதாயிரும். அதனால் வந்து எப்பயுமே சிம்மில் வைக்கணும் கொஞ்சம், அதுக்கப்புறம் தான் மாவு போடணும். இது 2வது இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வெந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹெவியாகவே சூடாக இருக்கும். 2வது இது நீங்கள் பார்த்து எடுக்கணும். 2வது இது வந்து உடனே வந்து உங்களுக்கு போண்டா வந்து வெந்துடும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சில நேரங்களில் ஃபஸ்ட்டு இது ரொம்ப கருகி போயிடும், சில நேரங்களில் வேகவே வேகாது. ஆனால் செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே எடுக்கிற மாதிரி இருக்கும். போண்டாவுடைய இது பாருங்கள் எப்படி இருக்கு. எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன ஆயில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாம இருக்க போகிறோம். இந்த போண்டா நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 அதாவது 1 டம்ளர் அரிசி மாவு, அதாவது நேற்று இங்கே பாருங்களேன், இந்த பக்கெட் வந்து நாங்கள் வந்து தோசை மாவு ஊற்றி வச்சுருந்தது, இட்லி மாவு வந்து ஊற்றி வச்சுருந்தது இந்த பக்கெட்டில். அதில் ஒரு டம்ளர் மாவு இருந்துச்சு. போண்டா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பார்த்துக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கலாம். நன்றி.